form the differential equation from the equation y equal to a into e power 4x plus b into e power minus x, where a and b are arbitrary constants. இது ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனுக்கான ஆன்சர் இது. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கேஸ் பார்த்துருப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு 3 கேஸ் பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு கேஸு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆன்சர், அதாவது அதனுடைய சொல்யூஷன் y equal to e power mx into a plus bx, அல்லது y equal to e power mx into ax plus b ன்னு பார்த்துருப்போம். இதே லெஃப்ட் சைடில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் ரியல் அண்டு டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்சர், that is y equal to a e power m1x, அது ஃபஸ்ட்டு ரூட்டை இங்கே எழுதிப்போம், ப்ளஸ் b e power m2x, அதில் செகண்ட் ரூட்டை இங்கே எழுதிப்போம். இந்த ஏபிக்கு பதிலாக c1 c2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது தேர்ட் கேஸில் ரூட்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா, that is roots m ஓட ஆன்சர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், that is ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மில் இருந்துச்சுன்னா, வேர் ஆல்ஃபா இஸ் எ ரியல் பார்ட், பீட்டா இஸ் எ இமேஜினரி பார்ட், இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் y equal to e பவர் அந்த ரியல் பார்ட் ஆன்சர் இன்ட்டு எக்ஸ், e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ். ஸோ இந்த 3 டைப்பில் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனுக்கான ஆன்சர். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த ஆன்சரை யூஸ் பண்ணிப்போம். அப்போ இதனோட ரூட்ஸ் என்னன்னா, த ரூட்ஸ் ஆர் 4 and -1. இந்த இடத்துல 4 இருக்கு, இந்த இடத்துல -1 இருக்கு. இதனுடைய சம் கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரூட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 4 + -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இதனுடைய ப்ராடக்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த ரூட்ஸை. இப்போ 4 × -1 that is equal to -4. இப்போ இதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதனுடைய ஆன்சர் y double dash minus sum of the roots into y dash plus product of the root into y equal to 0. So y double dash minus sum of the root வந்து 3. இப்போ 3 into y dash product of the root வந்து -4, -4 into y equal to 0. இதுதான் இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த y டபுள் டேஷ்க்கு பதிலாக d2y / dx² யூஸ் பண்ணிக்கலாம், y டேஷ்க்கு பதிலாக dy/dx போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், y equal to e power 2x into a plus bx. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அந்த a அண்ட் b இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இதனுடைய ஷார்ட்கட்டு, இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனுக்கான ஆன்சர். இப்போ ரூட்ஸ் வந்து
ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த ஃபார்முக்கு எழுதுவோம். அப்போ இந்த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கு மேலே எக்ஸோட கோஎஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய 2 தான் இதனுடைய ரூட். ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலுங்கிறதால இந்த ரூட்ஸ் வந்து 2 and 2. அப்போ இதனுடைய ரூட்ஸ் ஆர் 2 and 2. இப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் சம் பண்ணிக்கிறோம். இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 plus 2 that is equal to 4. இதை ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். Product of the root that is equal to 2 into 2 that is equal to 4. இப்போ என்னுடைய differential equation y double dash minus sum of the roots into y dash plus product of the root into y equal to 0. That is y double dash minus sum of the roots வந்து 4. அப்போ 4 into y dash plus product of the root வந்து 4. அப்போ 4 into y equal to 0. இது அந்த differential equation. Next question, y equal to e power x into a cos 3x plus b sin 3x. Form the differential equation where capital A and capital B are arbitrary constants. இப்போ ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனுக்கான ஆன்சர் இது. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த ஆன்சர் எழுதுவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஈக்கு மேலே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல் பார்ட். இங்கே cos 3x sin 3x இருக்கு இல்லைங்களா, இதில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இந்த 3 தான் இமேஜினரி பார்ட். அப்போ ரூட்ஸ் ஆர் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i. இந்த 1ங்கிறது ஈக்கு மேலே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு, இங்கே 3ங்கிறது இந்த cos 3x sin 3xல உள்ள 3. இதுக்குள்ள ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. இதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் that is equal to 1 plus 3i plus 1 minus 3i. இந்த plus 3i minus 3i கேன்சல் பண்ணிக்கலாம். அது 1 plus 1 கிடைக்குது, that is 2. நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் that is equal to 1 plus 3i into 1 minus 3i. So this is a form of a plus b into a minus b. அப்போ a square, அப்போ 1 square minus b square 3i the whole square. 1 square ஆன்சர் வந்து 1 மைனஸ் இது 3 square into i square எழுதிக்கலாம். இப்போ 3 square ஆன்சர் வந்து 9 into i square. 1 minus 9 into i square answer is minus 1. இப்போ 1 plus 9 கிடைக்குது, that is equal to 10. இதுதான் இந்த ரூட்ஸ் உடைய ப்ராடக்ட். இப்போ இதனுடைய செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double dash minus sum of the roots into y dash plus product of the roots into y equal to 0. இப்போ y double dash minus sum of the root வந்து 2 into y dash plus product of the root வந்து 10 into y equal to 0. இதுதான் அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.